எனக்கு தெரிந்த ஒரு அருட்தந்தையிடம் பள்ளியில் வேலை பார்க்க பள்ளியில் இப்போ இருக்கிறேன். அங்கே ஒரு தவறு நடந்துருச்சு. அந்த தவறை இவன் அப்படி செஞ்சான் ஃபாதர் அப்படி சொல்லி கொண்டு போய் அவர் வரப்போ அவர்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். அப்போ அந்த பையனுக்கு அவர் கொடுத்த அறிவுரை இதுதான்: there is a difference between committing and cultivating. ஏதாவது ஒரு பாவத்தை ஒரு நிலையில் செய்கிறது பேர் தான் கமிட். அது அதோடு முடிஞ்சிருச்சு. அது திருப்பி வாழ்க்கையில் திரும்பி வராது. அதோடு முடிஞ்சிச்சு. அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கல்டிவேட்டிங்கிறது அந்த நினைவை அல்லது அந்த செயலை மீண்டும் 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 சிந்திச்சு அதில் எப்படி மன திருப்தி அடையலாம், அல்லது அந்த நிகழ்வை எப்படியெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுலேருந்து நாம் அந்த நினைவை குடிச்சே சிந்திச்சுட்டு அடுத்து எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்க சொல்லி தேடிக்கிட்டு இருக்கலாம். அது பேர் தான் கல்டிவேட்டிங். அப்போ அந்த குருவானவர் சொல்லி கொடுத்ததும் இதுதான். அது அந்த வாழ்க்கையில் அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் நீ அதை மீண்டும் மீண்டும் சிந்தித்தாய் என்று சொன்னால் அது பேர் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதை விட்டு திரும்ப முடியாத அளவுக்கு வந்துடுற அப்படின்னு சொல்லி அந்த குருவானவர் சொன்னார். எனக்கு தெரிந்த அந்த அருட்தந்தையும் சொன்னார். இயேசுவில் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையானது பெரிய போராட்டம். எதற்கான போராட்டம்? நல்லவங்களாக இருக்கிறதா கெட்டவங்களாக இருக்கிறதா? இதுதான் வாழ்க்கைக்கான போராட்டம். நாம் குழம்பி இருக்கிற வேலையில் நமக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் நம்மளை கைட் பண்ணுவாங்க. இப்படி செய்ய இப்படி செய்ய அப்படி சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்குற ஆள் நல்லவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே இது நம்மை பாதாளத்திற்குள் தள்ளுகிற நபர்களாக இருந்தால் அது நம்ம வாழ்க்கை அத்தோடு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான்.